ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று நடந்த வீக்கெண்ட் எபிசோட், சாட்டர்டேஸ் எபிசோட் வந்து விஜய் சேதுபதி சார் சூப்பராக கேள்வி கேட்டாரா? இல்லையா? இல்லைடா, சாண்ட்ராவை வந்து சரியாக கேட்டுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணியிருக்கும். நிறைய பேருக்கு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தாங்க மெயின். அவங்கள வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அப்படி தோணுதோ சொல்லுங்கள். ஸோ அதை பற்றியான வீடியோ தான் இது. அண்டு பிரஜின் அவர் வந்து என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரோ, அவர் கேட்குற கேள்விக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறாரோ, இல்லை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம விஎஸை வந்து அவர் ட்ரீட் பண்ணுறாரோ, ஸோ என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு தானே, நம்ம கூட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நடந்த எபிசோட் நிறைய பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்னடா மெயினாலே விட்டார், இந்த கூட அல்லு செல்லுகள்லாம் வந்து வச்சு செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பார்வதியை வந்து வச்சு செஞ்சுருக்கணும். பட் ஆனால் அன்புக்காக வந்து சும்மா வந்து செஞ்சுட்டு இருந்தார். ஸோ தப்புன்னு ஒன்றும் சொல்ல, பட் ஆனால் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அன்றைக்கி. ஸோ அதே மாதிரி தான் திவ்யாவை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவங்களுக்கான ஆட்டிடியூட் வந்து ப்ராப்பராக இல்லைங்க. அது வந்து நான் தெரிவிக்கிறேன். இதில் அவங்களுக்கான ஆட்டிடியூட் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ ப்ராப்ளி விஜேஎஸே ட்ரிகர் ஆகிட்டார் போல். ஸோ அதனால தான் வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தார். இது வந்து விஜேஎஸ் வந்து பார்வதிக்கு தான் செஞ்சுருக்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க தான் வந்து இந்த ரூல்ஸை மீறுது, நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறது வந்து பார்வதி. ஸோ அதே ஆட்டிடியூட் தான் இவங்க வந்து கேரி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து வெளியே வந்து பார்த்துட்டு, ஓ பார்வதிக்கு இவ்வளோ இது இருக்கா, ஆடியன்ஸ் இருக்கா, ஸோ நானும் வந்து நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களோ என்னவோ தெரியலை. ஸோ அதில் வந்து ட்ரிகர் ஆகிட்டு விஜய்எஸ் வந்து சரியான ரோஸ்ட்டுங்க, மனசை வச்சு செஞ்சு விட்டார். அது அவங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சா இல்லையோ என்னன்னு தெரில. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சைலண்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஓகே. அடுத்தது வந்து சாண்ட்ராவை ஏன் கொஸ்டின் பண்ணல? சாண்ட்ரா வந்து ரொம்ப சர்க்காசமாக வந்து டீல் பண்ணுறாங்களோ, சர்க்காசமாக சொல்கிறாரு. ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்டோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீல் பண்ணுறாரோ என்னவோ தெரில. அவங்களுக்கு வந்து இப்போ புரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்போ மைண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, தப்பு பண்ணாலும் ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ விஜய்ஸ் வந்து அதெல்லாம் அட்ரெஸ் பண்ண மாட்டார். பிரஜினை வந்து லிஸ்ட் ஏற்றுன்னு வந்துட்டார். பேப்பர் வந்து பேப்பரோடைய மீன் பண்ணுறது. ஸோ பேப்பரில் வந்து அவர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டார், என்னென்னலாம் நீ யோசிச்சு என்னென்னலாம் திட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது திட்டும் போது இல்லை சொல்லும் போது இவர் வாய் சும்மா இருக்கணுமா இல்லையா பிரஜின்? ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பாண்டிங், மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இனாக்ரேஷனை அந்த ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிட்டார் இல்லைங்க, மச்சான் என்ன மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாண்டிங்கில் இருக்காங்களோ என்னவோ தெரியல. ஹோஸ்ட்டுக்கான ரெஸ்பெக்ட் வந்து இங்கே நம்ம பார்க்கவே முடியல. அவர் வந்து சரியான ஆர்குமெண்ட்டுங்க. கடைசியில் வந்து கோட்டை கழிட்டு அவர் வந்து போயிட்டுருக்காருங்க. இது என்ன மாதிரியான ஹோஸ்ட்டு, இல்லை அவர் என்ன மாதிரி ஒரு பிஹேவியரு? ஸோ கண்டஸ்டண்ட்டாக யாரை கூட்டிகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. இங்கே தான் ப்ராப்ளம் ஆகுறது. ஸோ ஹோஸ்ட்டாக வந்து அவர் வந்து சொல்லிகிட்ருக்காருன்னா நீங்கள் வந்து கேட்கணும். ஏன்னா அவர் வந்து மக்கள் செல்வன், ஆக்சுவல் ஒரு மக்கள் செல்வன். அவர் வந்து ஆடியன்ஸ் உள்ளே இருக்கிற கேள்விகளை வந்து அவர் வந்து ஆக்சுவலாக வந்து வீக்கெண்ட் எபிசோடில் கேட்குறது. ஸோ அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் வேணும். ஸோ இதில் வந்து உன்னோட ஆர்குமெண்ட்டை வந்து அங்கே வந்து நான் தான் கரெக்டு, நான் தான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து பேசுகிறது வந்து அந்த 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 இதில் வந்து. ஸோ இட்ஸ் லைக் அது வந்து எப்படி எடுத்துக்கிடுது? இது ஒரு பிக் பாஸ் ஷோவாக எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க தேர்ந்தெடுக்கலாம்? பிகாஸ் திஸ் இஸ் நாட் த பிளாட்ஃபார்ம். நம்ம கமல் சார் அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது இப்படி யாராச்சும் பேச முடியுமா? கரெக்டுங்களா? இப்படி யாராச்சும் பேச முடியுமா? அண்டு சாண்ட்ராவை வந்து இன்னும் அட்ரெஸ் பண்ணவங்க, இப்போ திவ்யாவுக்கு எப்படி சொன்னீங்களோ அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காங்க அவங்க. இது கனியை கேள்வின்றது, பால் ஊற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரச்சனை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சாண்ட்ராவும் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் அட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் அட்ரெஸ் பண்ணல?
அவன் வந்து ஒரு வீணாக போன ஒரு கதையை ஒன்று சென்டிமெண்டலாக சொல்லிட்டு இருக்காங்க. 10 ரூபா கூட வழி இல்லை, நாங்கள் வந்து பிக் பாஸ் வந்துட்டோம், பிக் பாஸை வச்சு தான் நம்ம வந்து பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா இந்த மாதிரி கேரக்டர் வச்சுனா நீ பிக் பாஸ் வருவ? சத்தியமாக நேற்று பார்க்கும்போது மெயின் இவங்கள வந்து மெயின் சாண்ட்ரா தாங்க மெயின். அவங்கள வச்சு செஞ்சுருக்கணும். அவங்க தான் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ரொம்ப கண்டஸ்டன்ஸை வந்து நான் ஏதோ வைல்ட் கார்டில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பெரிய ஆள், நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும். அந்த ஒரு குறும்படம் ஒன்று போட்டாங்க எவ்வா, அவங்க ஃபஸ்ட் வீக்கு ஏதோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு அப்படியே நான் மாசு, நான் தான் ப்ராப்பரு, நான் தான் கரெக்டு, இந்த சேனலில் சாரி இந்த ஷோவில் நான் தான் கரெக்டு, நான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே வந்துருச்சா என்னவோ. அதில் வந்து அவங்க பாபா அந்த விக்ரமை போட்டு ஒரு பேச்சு பேசுகிறாங்க பாருங்கள். எப்பா அந்த மனுஷன் வந்து ஐயோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு இருக்கான்னு தெரியல. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ காமாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து அவர் பிஆர் எதுவும் இல்லைங்க, பட் ஆனால் அவரோட சிச்சுவேஷன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ட்ரிகர் பண்ணும்போது நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்களான்னு பாருங்கள். அந்த மனுஷன் வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு வர்றாரு. தட் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் மேன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் காம்னஸ், ரெஸ்பெக்ட்ஃபுல் திங். அதெல்லாம் வந்து பிறப்பாலேயே வந்து வரணுங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வராது. அண்ட் இந்த விஜே பார்வதிங்க அப்பா சாமி, கோல் மூட்டிங்க, சரியான ஒரு கோல் மூட்டிங்க அப்பா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவங்க கேமுக்காக ஆடுறாங்களோ என்னவோ தெரில, பட்டு கேமுக்காகவும் சரி இந்த மாதிரியான ஒரு சீப்பான பிஹேவியர் நான் எங்கேயோ பார்த்தது இல்லைங்க. ஐயோ எப்பா, இதுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் வேறு, கீழே கமெண்ட்ஸ் வேறு, பாரு ஆர்ட் பாரு ஃபயர். ஐயோ இவங்களாம் யாருங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க பாருங்கள். நல்லவங்களுக்கெல்லாம் ஒரு காலமே இல்லைங்க. இப்போலாம் வந்து சண்டை போடுறவங்க, அசிங்கமாக டபுள் மீனிங்கை பேசுறவங்க, அவங்களுக்கு தாங்க இப்போ ஃபேனு. அதெல்லாம் நம்ம காலம் போயிடுச்சு. ஸோ டிப்பிக்கலி வேர்ஸ்ட்டான கேரக்டர் வந்து பார்வதிங்க. அது விஜயசே வந்து சொல்லிட்டார், நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு பொண்ணுன்னு தெரியும், நீங்கள் எப்படி கோல் மூட்டி விடுவீங்க, அதெல்லாம் வச்சு இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எஃப்ஜே வந்து கோவப்பட்டது கரெக்டு தான். பின்ன அவங்க வீட்டு உள்ள ஆள் வந்து நீ பாலை ஊற்றுவ அப்படின்னு சொன்னாங்க. எந்த மனுஷன் அங்கே இருக்கவங்க வந்து சைலண்ட்டாக இருப்பான். அதே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து சொன்னாக்கா அவன் பிரஜின், நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருப்பீங்களா கேட்குறேன். பால் ஊற்றுறது வந்து செத்து போனால் தான் பால் ஊற்றுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை கேட்டுட்டு வந்து அவன் சைலண்ட்டாக இருப்பானா? விஜய் பார்வதி வந்து துள்றான் இவன் சார், இவர் துள்றான் சார், துள்றான். என்ன மாதிரி வார்த்தைங்க பாருங்க. இதுக்கெல்லாம் சப்போர்ட்டர்ஸ் ஃபயர் வேறு. நேற்று நடந்த எபிசோடு வந்து இட்ஸ் லைக் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டு விஜேஎஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் தாங்க. ஒரு ஹோஸ்ட்டுக்கான மதிப்பே வந்து அங்கே காட்டலை. என்ன தான் திவ்யாவை ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நல்லா பேசினார், சூப்பராக பேசினார், செம்மையாக பேசினார். பட் ஆனால் பேசக்கூடிய பர்சன் வந்து ஆக்சுவலாக சாண்ட்ரா, அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பராக பேசிட்டு இருந்தோம். அவங்க தான் வந்து எல்லோரையும் ட்ரிகர் பண்ணிவிட்டு, இந்த 3 பேரில் எல்லாரையும் வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து குளிர்காயணும். இல்லை வந்து அவர் சர்க்காஸ்டமாக சொல்கிறாரு, அந்த பொம்பளைக்கு புரியுதோ இல்லையோ என்னன்னு தெரில. ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி வர எபிசோட் எப்படி இருக்குன்னு தெரில. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மறக்காமல் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, I'll see you guys in the next video. Bye bye.